ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீமில் சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன நடக்குதுன்னா, ராடு இது ஜனவரி 1983 ஃபோர் டே கண்டினியூஷன். அங்கெல்லாம் பைப்பில் குதிச்சாங்கல்ல, அதோடைய கண்டினியூஷன் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு 200 வியூஸ் கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரம் சாப்டர் 6, 7, 8 போட்டுருவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் என்னால் போட முடியும். நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ மைக்கு டாங்கி இந்த மைக்கை தான் காட்டுறாங்க. நம்ம இப்போ மைக்கை தான் விளையாட போகிறோம் போல். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம மைக்காக குதிச்சோம்னா அதுலேருந்து கண்டினியூஷன். இப்போ குதித்த பிறகு நீங்கள் நான் போகிற வழியாகவே போங்க. இப்போ ஏணி இருக்குது, இந்த வழியாக இப்போ ஏறிக்கோங்க. ஏறிட்டு நம்ம இப்போ நம்மளை முதல்ல சேஃப் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம 3 வால் போட்டு எஸ்கேப் இருக்குது. ஒரு மினிராடோட நோஸ், அப்புறமேட்டு 3 வால் தேவைப்படுது எஸ்கேப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த மைக்ரோவேவ் கன்னை வச்சு நம்ம 3 வால்வில் ஒரு வால்வ் எடுக்கிறதுக்காக இந்த கன் தேவைப்படும். ஸோ மைக் சயின்டிஸ்ட் தானே இந்த கேமில், அவன் இன்வென்ட் பண்ணுறான் கன்னை. இப்போ வாங்க பார்ப்போம். ஐஸ்கிரீம் 6 and 7 இந்த அளவுக்கு தான் இருக்கும். 8 தான் ரொம்ப லென்த்தான கேமு. ஸோ நான் ஐஸ்கிரீம்லேயே பார்ட் 1 and 2 போடுவேன். அப்புறமேட்டு ட்ரூ எண்டிங்கும் போட போகிறேன். இப்போ நம்ம இந்த பீஸ் ஆஃப் ஃபுட்டு மைக்ரோவேவ் கன் ஒரு பக்கம் தேவைப்படுது. ஸோ இந்த கன்னை எடுத்துக்கலாம். இங்கே வேறு ஒரு மினி ராடு இருக்கேன். கிட்ட போயிட்டு தூரத்தில் போனால் ட்ரிக் ஒர்க் ஆகலை. இப்போ வாங்க நம்ம அந்த பீஸ் ஆஃப் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் ராடு வந்துட்டான். ஸோ ட்ராப் செட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துக்கலாம். இப்போ அவன் 30 நிமிஷத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஸோ நம்ம இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக் வச்சுக்கலாம். ஸ்டிக் வச்ச பிறகு இன்னும் 2 பார்ட் தேவைப்படுது. மைக்ரோவேவில் அவனில் ட்ரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும். இந்த டிஸ்சார்ஜ்டு பேட்ரின்னு ஒரு பேட்ரி தேவைப்படும். நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் அங்கேயே தான் இருக்கும், அப்புறம் எடுத்துக்கலாம். டிஸ்சார்ஜ்டு பேட்ரி நம்ம ஸ்பான் ஆன இடத்துல தான் இருக்கும். சுற்றி தேடி பார்க்கணும். இங்கே நம்ம ஒரு வால் எடுக்கிறதுக்காக ஒரு வால் ஐஸாக இருக்கும், ஐஸால் கவர் பண்ணியிருக்கோம். அது மெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கேஸ்க்கு பக்கத்தில் போட்டு வச்சா அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம அப்படியே மெல்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்க டிஸ்சார்ஜர் பேட்டரியை தேடுவோம். இந்த டெவலப்பர் என்ன இப்படி உழைச்சி வச்சு கொடுக்க மாட்டேன்றான். ஐயோ, எங்கன்னு நான் போய் தேடு. ஓகே, கை சிம்பிள் கொடுத்து என்னோட பாயில் இங்கே வச்சுருக்கீங்களாடா பேட்ரியை. இப்போ வாங்க நம்ம இது டிஸ்சார்ஜ்டு பேட்ரி, பேர்லேயே தெரியும் சார்ஜ் இல்லாத பேட்ரின்னு. நம்ம இந்த ஃபேக்ட்ரியிலே நமக்கு சார்ஜிங் பிளேஸ் இருக்கும். நம்ம அங்கே போய் சார்ஜ் பண்ணிக்கணும். நம்ம இந்த சைட் ட்ராப் வச்சு விட்ருவோம். ராடு மினி ராடு யார் போனாலும் வெடிச்சிருட்டோம். இப்போ அந்த பேட்ரி வச்சுட்டு சுற்றி பார்த்துப்போம் யாராவது வராங்களான்னு. ஸோ இப்போ லீவ் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறமேட்டு பேட்ரியும் சார்ஜ் ஆயிரும். இப்போ வாங்க அந்த சார்ஜர் பேட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம். அங்கே ஒரு மினி ராட் போகிறான், ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான் பாவம். அவங்களாம் கிடையாது, நம்மளை போட்டு கொடுப்பாங்க ராடுக்கிட்ட. அவனை இது பாவம் பார்த்துக்கிட்டு. இப்போ வாங்க போயிட்டு நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் வைக்க வேண்டியது இருக்குது.
இந்த ஹைட்லேருந்து போட்டால் மட்டும் தான் மைக்ரோவேவ் வந்து உடையும். உடஞ்சாதான் இந்த பாட் கிடைக்கும், இந்த கன்னையை உருவாக்க முடியும். இப்போ வாங்க நான் சொல்கிறான் என்னோடய புதிய இன்வென்ஷன் தயார் அப்படின்றான். இப்போ வாங்க போகலாம். இது வந்து மிஸ்ட்ரி லாக்கர் ஒரு சாப்டர்லேயும் இருக்கும். 4 7 வரைக்கும் இருக்கும். நான் வந்துட்டு டுட்டோரியலுக்காக வீடியோ பார்க்குறப்ப இருந்தது. இப்போ வாங்க நம்ம இந்த ரூமை வந்து அன்லாக் பண்ணிடலாம், அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ராடு இன்னும் வர காணுமே. டே ராடு இருக்கியாடா? ஓகே, ஒரு மினி ராடு தான் வரான். சத்தத்தை போட்டியான். நம்ம அப்படியே சுற்றி வருவோம். ராடு எங்கேயாச்சும் வந்தால் நம்ம துரத்துவோம். அப்படியே போட தெரியும். அந்த கன்னை போட முடியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓகே வாங்க. இன்னும் இந்த ராடை காணோம். வந்துட்டான். ஐயோ ட்ராப் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அவனை போட்டு தந்த பிறகு இந்த மினி ராட் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறான். அவனை போட்டுவிட்டோம். நம்ம போட முடியுது எனிமிகளை கொஞ்சம் கிட்ட வந்தா. ஓகே, நம்ம இந்த ரூமை திறந்து வச்சுருந்தோம்ல, இந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு இதுக்குள்ளே தான் வந்து க்ரீன் கலர் வால்வ் இருக்குது. நம்ம இந்த கன்னை போட்டுக்கலாம். ஐயோ கன் எங்கே போட்டேன்னு தெரிலையே. வாங்க தேடுவோம். டே மினி ராடு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதடா. ஓகே, கிட்ட போய்ட்டு தூரம் போயிட்டான். வந்துட்டு அவனே தானாக ஷாக் அடிச்சு செத்து போயிடுவான். இப்போ வாங்க 8 வந்துட்டு நான் டுட்டோரியல் வீடியோஸ் வந்துட்டு கெப்லரியனோட வீடியோஸ் தான் பார்ப்பேன். ஆடு வந்துருச்சு காய்ஸ், சாரி. நான் கெப்லரியன் வீடியோஸ் தான் டுட்டோரியலுக்காக பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்னு. நான் வந்துட்டு வேறு ஒன்றும் பண்ணல, கட் பண்ணிவிட்டு நான் ராடை தேடிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ரெட் வால்வ் தேடிட்டு இருந்தேன். கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது ரெட் வால்வு. அப்புறம் எடுத்துக்கலாம். ரெட் வால்வ் மட்டும்தான் இப்படி ஓப்பனாக இருக்கும். வந்து ப்ளூ வால்வ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அது இருந்தால் தான் ப்ளூ வால்வ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 2 பொருள் தேவைப்படும். மெட்டல் பார் அப்புறம் காப்பர் ஒயர்னு 2 தேவைப்படும். காப்பர் ஒயர் வந்துட்டு எங்கே இருக்குன்னா, நம்ம ரூமில் வந்துட்டு ஒரே கேஸாக இருந்துச்சுல்ல, அது வந்துட்டு சாதா கேஸ் கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஹீட்டான ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி. அது நம்ம போனோம்னா நம்மளை எரிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூடு இருக்கும் அதில். அதனால் நம்ம வந்துட்டு அந்த ஐஸாக இருக்கிறது வந்துட்டு நம்மளால் சாதாரணமாக வச்சாலும் மெல்ட் பண்ண முடியாது. அந்த கேஸில் வச்சா மெல்ட் ஆயிரும். அப்புறமேட்டு அது சூடாக வேறு இருக்கும். அந்த வால்வு இரும்பு தானே அது, ஸோ இது சூடாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம இந்த வால்வை அமர்த்திட்டு தான் எடுக்க முடியும். அதை அமர்த்தினா தான் அந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு காப்பர் ஒயர் இருக்கும், அதை எடுக்க முடியும். அதே அந்த மெட்டாலிக் பாரை நான் லாஸ்ட்டில் போடுற இடத்துல நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போது வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஒன்றும் டக்குன்னு மண்டைக்கு வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், இந்த ராடை வேறு காணோம். அங்கே தான் போடணும். அந்த லாஸ்ட் பவர் பிளான்ட்டுக்கு அந்த சைடு தான் இருக்கும். மினி ராடு வேறு வந்துட்டானா இவனை வேறு சுடணும். இப்போ ஐயோ இவனுக்கே 2 புல்லட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஆடு பார்த்து எடுத்துக்கலாம். சாரி கைஸ், நான் வந்துட்டு ரெட் வால்வை செட் பண்ணிவிட்டு கட் பண்ண நேரத்தில் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாத நான் பார்க்கவே இல்லை. அதனால நான் அந்த க்ரீன் வால்வை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறப்ப தான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இப்போ தேட வேண்டிய பொருள் என்னென்னா மெட்டல் பார் வந்து தேடணும். இப்போ அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம். வாங்க தேடுவோம். இந்த வீடியோ முடியக்குள்ள லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இப்படி சேனல் இருக்குன்னு. நீங்கள் வந்து 1 லைக் பண்ணால் அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் ப்ளீஸ் பண்ணிடுங்களேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல 50க்கு ஒரு 36 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துருக்கு. நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தா கம்யூனிகேஷன் ரூம் இருக்கும். கம்யூனிகேஷன் ரூமில் நம்ம கையில் கன் வச்சுக்கிட்டே இருப்போம். இல்லாட்டி திடீர்னு வெளியே போகிறப்போ அந்த ராடு வந்து மினி ராடோ எதிர்த்தாப்புல வந்துட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இப்போ வந்துட்டு ஜேவை கால் பண்ணுவோம். அங்கிட்டு ஒரு சில வேலைகள் இருக்குது, அதையும் முடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்துகிட்டு போவோம். இல்லாட்டி ராடோ மினி ராடோ யாராக இருந்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் நம்மளை. அதனால தான் இப்போ வந்துட்டு மினி ராடு வேறு வரானா, இவனுக்கெல்லாம் கன் புல்லட்டை வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ புல்லட் செட் என்ன இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாம் ஆகுது. ராடு என்ன இன்னும் காணோம், இவ்வளோ சத்தம் போட்டு. வந்துட்டான்டா. என்னவே இந்த டான்ஸ் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவன் மட்டும் சாப்பிடுவானா, நானும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஜேவும் சாப்பிட்றான். நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு இப்போ ஐஸ்கிரீம் கப்பு தேவைப்படுது. அந்த ஐஸ்கிரீம் கப்பை தான் தேடணும். இப்போ வாங்க அந்த ஐஸ்கிரீம் கப்பை தேடுவோம். ஓகே, இங்கே தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு தேடி பார்த்தேன். ஒழுங்காக வந்து என்னோடய குருட்டு கண்களை வச்சு ஒழுங்காக தேடாமல் தான் நான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மினி ராடுனா வந்தால் சத்தத்தை போடலான்னு பார்க்குறேன், வரமாட்டேன்றானே. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை பார்க்க போகிறோம். அது என்னென்னா வந்துட்டு நம்ம வீடியோவோட தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, மேலே வந்துட்டு ஒரு மினி ராடு தொங்கிட்டு இருப்பான். அந்த மினி ராடு வந்துட்டு நம்ம போட்டு தள்ள போகிறோம். என்னடா வந்து நம்ம வந்துட்டு ஷாக் அடித்து அதை கொஞ்சம் மயக்கமான மாதிரி தான் இருப்பான். நம்ம வந்துட்டு இப்போ நிஜமாலே வந்துட்டு போட்டு தள்ள போகிறோம். வந்துட்டு எப்படின்னா மிக்சர் ஜாரில் வந்துட்டு அரைக்கிற மாதிரி அவனை போட்டு தள்ள போகிறோம். இதே நான் கோஸ்ட் மோடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சும்மா ட்ரையல் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணேன். அப்போ வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு என்னென்ன இது வந்துட்டு வெறும் 20 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஈஸி மோட்டுக்கு வந்தனால 30 கொடுத்துருக்காங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் இப்படி ஜாம் ஆகும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வந்து நம்ம அந்த ஐஸ்கிரீம் சீரீஸ் வந்து ஃபுல் எஃபோர்ட்டோட நான் முடிக்க போகிறேன். இந்த 5க்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே வந்துட்டு பெரும் பாடாயிருச்சு. நம்ம 6, 7, 8லாம் சீக்கிரம் வந்து நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன் தெரியப்படுத்துங்க. எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இது சப்போர்ட் பண்ணும். வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு புரியலைன்னா நான் சொல்கிறேன், ஒரு லைக் வந்து என்னை வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ரெண்டுமே வந்து உங்களால் முடிஞ்சது. அந்த ஒரு லைக் பட்டனே, அந்த வெள்ளை கலர் சப்ஸ்கிரைப் பட்டனே அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நான் வந்துட்டு இனிமேல் எல்லா வீடியோஸும் ப்ரீமியராக தான் போட போகிறேன். ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்துட்டு சாதா வீடியோவாக போடுவேன். இப்போ நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ வாங்க, நான் வந்துட்டு இந்த கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தெரியாமல். அங்கே வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் டப் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு போய் எடுத்துருவோம் வாங்க. ஐயோ இவனா, சரி போட்டு தள்ளிட்டோம், பார்த்துக்கலாம். என்ன இன்னும் ராடை காணோம். ராடு இருக்கியாடா? ராடு இவ்வளோ சத்தம் போட்டோமே, இன்னும் வர காணோம். வந்துட்டான்டா. செத்து போல. சட்டிக்கு திறந்து போயிடலாமா? இல்லை ராடு வந்துடலாம்.
ஸோ வந்துட்டு அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சும்மா சொன்னேன், போட்டு தள்ளிட்டேன். இங்கே தான் இருக்குது அந்த ஐஸ்கிரீம் டப்பு. இந்த ஐஸ்கிரீம் டப்பை எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரமாக போய் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்துட்டு ஒரு டோர் ஹேண்டில் இருக்கும். அந்த டோர் ஹேண்டில் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ வாங்க நம்ம அந்த டோர் ஹேண்டில் வந்து எடுக்கணும். நம்ம வந்துட்டு அந்த மினி ராடு அந்த நோஸ் எடுக்கிறது மட்டும் நான் வந்துட்டு இது தெரியாமல் கட் பண்ணிட்டேன். எடிட்டிங் வந்து கட் ஆகிடுச்சு. சாரி காய்ஸ். எதிர்பாராத ஒரு இதாகிடுச்சு நமக்கு. இப்போ வாங்க இந்த எலக்ட்ரோ கன் எடுத்து இப்போ ராடு எந்திரிச்சிருவாங்க கண்டிப்பாக. எப்படியோ இந்த மினி ராடே எந்திரிச்சிட்டாங்கன்னா ராடு எந்திரிக்காமல் இருக்க மாட்டான். அதனால் வந்துட்டு ராடு எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி போட தள்ளிட்டு போவோம். செத்து போலே. எனக்கு ஒரு டவுட், கன்னால் ஒரு சில கன்னால் இந்த எலக்ட்ரோ கன் சுட்டா மட்டும் வித்தியாசமான டான்ஸ் ஆடுறான். ஓகே, இந்த மினி ராட்டை குப்பையை கொடுத்துட்டு போயிடுவோம். க்ளீன் பண்ணுறானா இல்லைனா அந்த மினி ராட் மட்டும் க்ளீன் பண்ணணும், இந்த மினி ராட் மட்டும் க்ளீன் பண்ண மாட்டானோ. ஓகே, இங்கே மெமரைஸ்ன்னு இருக்குது. இது வந்துட்டு ஏப்ரல் எவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஏப்ரல் எவ்வளோன்னு பார்க்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்துட்டு எனக்கும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக. இது வந்துட்டு நம்ம அந்த சைடு ஆயில் எடுக்கிற சைடு இந்த ரோபோ இருக்கும். நான் காட்டுறேன். இந்த ரோபோட்ஸ்லாம் வந்து ஜோசஃபோடைய வந்துட்டு உருவாக்கின ரோபோட்ஸாக இருக்கும் போல். ராடு வந்துட்டு மினி ராட்ஸ் உருவாக்கின மாதிரி ஜோசப் வந்துட்டு இந்த மாதிரி ரோபோட்ஸ்லாம் உருவாக்கியிருப்பார் போல். ஜோசப் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். அவர் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபேமஸான அவன் அப்பா மாதிரியே அவன் ஆகணும்னு சொல்கிறான். அவ்வளோதான். உங்களை மாதிரி நல்லா பிரேவாக ஸ்ட்ராங்காக அப்படி உங்களை மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் ஆனால் நான் வரணும் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் எப்போ சாப்பிட்லான்னு சொல்லி கேட்குறான். வந்துட்டு வந்து ஜோசப் சொல்கிறாரு, நோ நீ அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ இப்படி சொல்கிறவர் இவன் உள்ளே தானே இருக்கான், அவரே கொடுத்து இவனை எப்படி குண்டாக்குவார்? அந்த ரெட் கலர் கீ தான் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸோட கீயாக இருக்கும் போல். இந்த பாக்ஸ் தான் நம்ம அங்கே தொட்டோன்னே இந்த மெமரிஸ் வந்துச்சு. இதை நான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கேன். அவனும் பார்க்குற அந்த பாக்ஸ்குள்ளே என்ன தான் இருக்கும்னு. இப்போ நம்ம வந்துட்டு மெமரிஸை விட்டு வெளியே வந்தாச்சு. நான் வந்துட்டு கட் ஆகிடுச்சின்னு சொன்னேன்ல, மினிரோட போட்டு தள்ளுறப்ப கட் ஆகிடுச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே. நம்ம ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு அந்த போகிறதோடு போயிடுவோம். இங்கே தான் வந்துட்டு நம்ம அந்த ராடோட ஒரு ரோபோட் இருந்துச்சுல்ல, அந்த ரோபோட் வந்து இங்கே தான் இருக்கும். நமக்கு எதுக்கு இனிமேல், அதனால் அட்டாக் பண்ணுவோம் இல்லை, சும்மா ஃபன்னுக்கு தான். ஒரு மினி ராடு வேறு போகிறானே. ஓகே, நிறைய குப்பைகளை போட்டு இறங்கிடலாம். ஓகே, நம்ம பைப் மூலமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிட்டேன். அந்த ஆயில் ஃபில் டப்பா ஆல்ரெடி இங்கே போட்டுட்டேன். இப்போ வாங்க இந்த ஹேண்டில் ஆக்சஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் ஃபில் டப்பை எடுத்துகிட்டு, இந்த இது கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கும், அதனால தான் வந்துட்டு நமக்கு இந்த ஆயில் தேவைப்படுது. இந்த ஆயில் போட்டால் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், துருப்பிடிச்ச பொருட்கள் ஆயில் போட்டால் வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகும்னு. அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த இதை போட்டோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டேனே, இந்த மினிராடோட நோஸ் மறந்துட்டேன். அது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அந்த மினிராஸ் நிறைய ஜன்னலாக இருக்குல்ல, நம்ம வந்துட்டு பில்டிங்லேருந்து பில்டிங் போகிறப்ப இருக்கிற எல்லா ஜன்னல்லையும் அதை போட்டுக்கிட்டே வரணும். அவனும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். ஃபாலோ பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டில் மேலே வந்துட்டு ஒரு ஏசிக்கு வந்து அவுட் சோர்ஸ் ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி ஒன்று இருக்கும். அது வரைக்கும் அதை கொண்டு வந்துட்டால் போதும். அதுக்குள்ளே அது போய் நசுங்கி அதோட எந்த பார்ட்ஸ் வெளியே வராமல் மூக்கு மட்டும் வெளியே வரும். அந்த மூக்கு அந்த கிளாஸ்குள்ளே வச்சுட்டா போதும். இப்போ நம்ம வந்துட்டு ஜேவோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ஸோ நம்ம திரும்பி மைக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் நம்ம ஜே கூட ஜாயின் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஜே கூட ஜாயின் பண்ணுறப்ப மட்டும்தான் மைக்கை பார்க்க முடியும். இந்த வீடியோ முடிவுக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணால் வந்து எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் சப்போர்ட்டை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க போயிடலாம். நம்ம வந்துட்டு இந்த க்ரீன் வால்வ் மெல்ட் ஆகிருக்கும். ப்ளூ வால்வ் எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்போம் வாங்க. இங்கே ஆல்ரெடி வந்தாச்சு. என்ன பண்ண கீழே தான் போகணுமா? இல்லை நீராட இருக்கேன். கொஞ்சம் சுற்றிட்டு போவோம். ஐயோ நீராடு வேறு போகிறான். அவன் அங்கிட்டு திரும்பிட்டான். ஐயோ இவன் ஒருத்தன் ஏன்னா இப்படி நைன் இருக்காங்கன்னு தெரியல. இந்த ராட் செட் பண்ணியிருப்பாங்களா பசங்களை பார்த்தாலே அலாரம் அடிச்சு ஷாக் பிடிச்சி அவங்க மயக்கம் போட வைக்கணும் அப்படின்னு. ராடு வந்துட்டான்டா. டேய் ஜேவா இருக்கவன் செத்து போனால் ஐயோ ஊற்றிட்டான். ஐஸ்கிரீம் ஹிஸ்ட்ரியிலே இப்போ தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அடி வாங்குறேன். இன்னும் 2 டன் தான் இருக்குது. எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எஸ்கேப் பண்ணணும். ஐயோ இதெல்லாம் ரொம்ப கொடுமை காய்ச்சானா. இது போல போக முடியாது. எப்படி போகிறது? அப்போ எல்லா சைடும் பிளாக் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு டோர் இருக்குது. இது போக முடியல. என்ன பண்ணுறது? இப்போ இன்னும் கை காட்டுது. ஓகே புஷ் பண்ணியாச்சு. புஷ் பண்ணிவிட்டு இங்கே பாத்ரூம் வழியாக வர முடியுது. இதுதான் வழி போல். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ இதுக்காக நம்ம ராடை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். வா ராடு உன்னை போட்டு சொல்லிட்டேன் மறு வேலையே. ஓகே கைஸ் வாங்க போகலாம். அது வந்துட்டு அந்த சைடு இருக்க டோர் வந்துட்டு ஐஸ்கிரீம் 4ஓட கனெக்ட் ஆகும். அதை நீங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் 8 வந்துட்டு மற்ற யூடியூபர்ஸ் போட்ட வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கோச்சிக்காமல் என்னோடதே மட்டும் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு என்னை பற்றின ஃபுல் இதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் நான் வந்துட்டு என்னைய பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடய பர்சனல் மேட்டர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். கன்னை இங்கேயே போட்டு போயிடும். இல்லாட்டி வந்துட்டு ராடு வந்து நம்மளை போட சொல்லிடுவான். ஓகே இப்போ மெல்ட் ஆகிருக்கும். அந்த க்ரீன் வால்வ் அங்கேயே இருக்கட்டும். இதுதான் வந்துட்டு காப்பர் ஒயர். தெரியாமல் நான் காப்பர் ஒயருன்ட்டேன். இது வந்து காப்பர் காயிலுக்கும் ஒயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்துட்டு ஒயர்னால் வந்துட்டு அது வந்துட்டு பிளாஸ்டிக்கால் காப்பர் வந்து இன்சுலேட் ஆகிருக்கும். அது பேர் ஒயர். காயில்னால் அது வெறும் காப்பர் மட்டும் இருக்கிறது பேர் காயில். இப்போ நமக்கு வந்து மெட்டல் ராட் தான் தேவை. மெட்டல் ராட் தரலாம் வாங்க. மெட்டல் ராடு எங்கடா இருக்கே? இங்கே இருக்குது பாருங்கள். இப்படிலாம் ஒழிச்சு வச்சு விளாடுறாங்க. இந்த நம்ம கீழே இருக்கிற இந்த ஃப்ளோர் பேர் வந்துட்டு இன்ஜின் ரூம். நம்ம இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து இன்ஜினே இங்கே தான் இருக்குது. இன்னும் நிறைய கட்சின்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து 6, 7, 8 தான் தெரிய வரும். 8 தான் ராடை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாதகமும் நமக்கு தெரிய வரும். ராடோட ஃபுல் வாழ்க்கை வந்துட்டு நான் மற்ற யூடியூபர்ஸ் வீடியோலாம் ஒரு சில நேரம் பார்ப்பேன். அப்போ வந்துட்டு லாஸ்ட்டு ட்ரூ எண்டிங்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ராடு வந்து ரொம்ப பாவம் தான். இப்போ வாங்க. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்னா வந்துட்டு அவனை வந்துட்டு எல்லோரும்
கலாய்ச்சாங்க அவனோட கிளாஸ்மேட்ஸ் வந்துட்டு. அதனால வந்துட்டு எல்லா பசங்களையும் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ண வச்சு அப்படியே வந்துட்டு நாம் அந்த காப்பர் ஒயரு அடுத்து இந்த மெட்டல் ராட் போட்டோம்ல, அதுக்கப்புறமேட்டு குட்டி கேபினெட் மாதிரி இருக்கும். அங்கே அதை திறந்து ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நான் பாதியில் விட்டுட்டேன் பாருங்கள். வந்து ராடை ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அது என்னென்னா வந்துட்டு அவங்க அப்பாவோடைய ஐஸ்கிரீமை திடீர்னு சாப்பிட்டுட்டு வந்து அவன் ஓவர் வெயிட் வந்து கெயின் ஆகிடுவான். ஸோ வந்துட்டு எல்லோரும் அவனை வந்து திடீர்னு வெயிட் கெயின் ஆன காரணத்தினால் அவனை வந்துட்டு எல்லோரும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது டீஸ் பண்ணாங்க. அவனுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கு போல். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கேமில் நான் சொல்கிறது வந்து ரியல் லைஃப்பில் கிடையாது, ஜஸ்ட் கேமில் தான். நம்ம வந்துட்டு இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு அந்த மினிதரோட நோஸ் வந்துட்டு அது ப்ளூ பட்டனில் வந்துட்டு நம்ம அந்த லீவர் ப்ரெஸ் பண்ணோன்னே ஃபயர் ஆகும் பாருங்கள். அது சூப்பராக இருக்கும். வாங்க நான் இப்போ காட்டுறேன். ஓகே, இந்த வால்வை திருப்போம். அந்த கேஸ் ஸ்ட்ரீம் வந்து நிற்கிற வரைக்கும் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதுதான் ஒரே எரிச்சலான விஷயம். நிற்கலை. நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள், நிற்கலை. அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றி தான் நின்றுட்டுருக்கோம். ஓகே, இந்த வேலைக்கு ஆகாது. ப்ளூ வால்வை மாட்டோம். சாரி தெரியாமல் ஆட் வந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம நோஸ் எவ்வளோ அழகாக ஃபயர் ஆச்சு பாருங்கள். அவ்வளோதான், மினி ராடு டாட்டா சொல்லிடுவோம். பெரிய ராடு தான் இன்னும் வர காணோம். ஓகே, மினி ராடு டாட்டா பாய். இந்த இடத்த விட்டு நான் போகிறேன். இப்போ மைக்காக போகிறேன். ஓகே, மைக் வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் ரூமுக்கும் வந்துட்டான். இன்னும் நம்ம வந்துட்டு சார்லி அண்ட் லிஸா காப்பாற்றி எல்லோரும் ஒன்றா எஸ்கேப் ஆகிறத அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு மற்ற 2 பேரையும் தேடுறாங்க. சார்லி அண்ட் லிஸை தேடுறாங்க. இப்போ வாங்க, இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.